திமுகவோட தெற்கு மாவட்ட செயலாளர் ஜெயபாலு எனக்கூடிய டாபர் பாலு மோடிய முடிச்சு கட்டிடுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். வாக்குகளை பறிப்பதற்கு துடிக்கிறான் மோடி. அவன் ஒரு இன்னொரு நரகாசுரன். அவனை தீர்த்து கட்டினால்தான் தமிழ்நாடு நன்றாக இருக்கும். எஸ்பிஜினா என்னன்னு தெரியுமா உனக்கு? முதல்ல உள்ளூர் இன்ஸ்பெக்டர் நினைச்சீங்களோ? ஏட்டு போலீஸ் போல இருக்கு, போடி கூட எஸ்பிஜி ஸ்பெஷல் டீம் 12 கமாண்டோ. பக்கத்துல போனாலே பஸ்பமாக்கிடுவாங்க. ஏன் பக்கத்துல ஒருத்தன் தீஞ்சி போய் உட்காந்து வராட்டா. அந்த தென்காசி ஜெயபாலு, அந்த ஜெயபாலுக்கு முடிஞ்சா திராணி இருந்துச்சுன்னா மோடி வரும்போது கருப்பு கொடி காட்டி நின்று பார்ப்போமே. கருப்பு கொடி கூட வேண்டாம், கருப்பு சட்டையை போட்டு போய் மோடி முன்னாடி நின்று பார்ப்போம். என்ன குழு சொன்ன பாக்குறாங்க நடக்காதா? நான் இங்க இல்ல. விழுப்புரம் சிதம்பரம் கட்சியோட மதுரையில் இருக்கக்கூடிய கழுதைக்கணி, அந்த கழுதைக்கணி போன மாசம் என்ன சொல்லியிருந்தா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வரும்பொழுது அவரோட வாகனத்தை நாங்க மறைப்போம்னு அந்த கழுதைக்கணி சொன்னா. அவன் பேரு சிறுத்தைக்கணி தான். நீ சொன்னதை செய்யாத பொழுது உன் பேர் கழுதைக்கணி தான் வச்சுக்கணும். சிறுத்தை சொல்றதை செய்யணும் இல்ல, நீ சொன்னதை செய்ய கிடையாது இல்ல, அப்படின்னா உன் பேர் கழுதைக்கணி தானே. ஒன்லி பாடி லாங்குவேஜ் தான்ப்பா, உள்ள ஒண்ணு கிடையாதுப்பா. நீ நினைக்கிற அளவுக்கு நான் ஒண்ணும் பெரிய பயிற்று கிடையாதுப்பா, ஒன்லி பில்டப்புப்பா. அப்புறம் குறிப்பா யாருக்கு ஒரு பதில் சொல்லணும்னு விரும்புறேன்னா, சவுக்கு சங்கர் எனக்கூடிய அறிவுஜீவிக்கு ஒரு பதில் சொல்லணும். நேத்து அவன் ஒரு வீடியோல சொல்லியிருப்பான், அண்ணாமலை அண்ணனை மோடி புறக்கணிக்க போறாரு, அதனாலதான் வரவேற்பு குழுக்கூடிய பட்டியல்ல அண்ணாமலை அண்ணனோட பேரே இல்ல, சிரிப்புலாம் சிரிச்சுட்டு இருப்பான் அவன். அவனுக்கு இன்னைக்கு இந்த போட்டோ எல்லாம் பார்த்தானா செத்துருவான மட்டும் தெரியல. ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. மோடியினுடைய சரிவுன்றது, அதாவது தோல்வி சரிவு பீகார்ல இருந்து தொடங்க போகுது அப்படின்னு சொல்றாங்களே. யாரா நீ இவ்வளவு டேலண்டட் ஆகிற? குபீர்னு சிரிப்பு வர மாதிரி ஜோக் அடிக்கிற. பிஜேபி வெற்றி பெற்றிருக்கிறது, வாழ்த்துக்கள். ஆனா 39 ஓட்டை வாங்கிட்டு பெட்டியே திட்டி போயிருவாங்க. ராத்திரி பூரா தூக்க விடாம அடிச்சு டார்ச்சர் பண்ணுங்க பாரு. அது மட்டும் என்னால தாங்க முடியலடா. இன்று பீகார், அடுத்து தமிழ்நாடுன்னு பதிவு போட்டிருந்தீங்க, பார்த்தேன். அது பீகார், இது தமிழ்நாடு. நீங்களும் ராகுல கைட்டி விட்டாதான் வெற்றி பெற முடியும்னு பதிவு போட்டிருந்தீங்க, அதையும் நான் பார்த்தேன். ஆனா எவ்வளவு வன்மம் உள்ள இருக்குன்றத தெரியுதுடா இதுல இருந்து. எப்படா தெரியல நீங்க பீகார்ல இன்னைக்கு நிதிஷ்குமார் தான் சீஃப் மினிஸ்டர், நீங்க கிடையாது. நீங்க என்னதான் 101 101 சீட்டு போட்டியிட்டாலும் நிதிஷ்குமார் தான் முதல்வராக வைக்க முடியுது. ஏன்னா மாநில கட்சிகள் தான் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, அங்க இருக்கிற மாநில கட்சிகள் தான் அங்கு இடம் பெறுது. ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கும் போது எதையாவது சொல்லி தன்னை தானே சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்றதுக்காக ஏதோ சொல்ற மாதிரி தெரியுது. என்ன பண்றது? இப்ப எனக்கும் உங்களுடைய நிலைமையை பார்த்தா கஷ்டமா தான் இருக்கு. நீங்க மெடிக்கல் போனீங்கன்னா ஜெலுசில்னு ஒரு சிறப்பு ஒண்ணு கிடைக்கும், அதை வாங்கி போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஒரு இந்த மாதிரியான தாட்லாம் வராம இருக்கும். வன்மங்களை உள்ள வச்சிருந்தா உனக்கும் கெடுதல் எங்களுக்கும் கெடுதல். கக்கிட்டீங்கன்னா போதும். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபியோட வெற்றியை எப்படி பாக்குறீங்கிற கேள்விக்கு கமலஹாசன் சொல்லியிருக்காரு பாருங்க பதிலு. வெற்றியை நம்ம வெற்றியை பார்க்க வேண்டியது வென்றவர்கள். நாம் அது நேர்மையாக வந்ததான்னு பார்க்க வேண்டியது தான் நம்ம. அது மாபெரும் வெற்றியாளர்களின் சந்தோஷம். கேள்வி கேட்ட பத்திரிகையாளருக்கே நம்ம என்ன கேள்வி கேட்டோம்ங்கிறது மறந்துருக்கும் போல. உனக்கு இருக்கிற தகுதிக்கு நான் சொல்றேன், உனக்கு இருக்கிற தகுதிக்கு நீ முதலமைச்சரை தாண்டி ஆகலாம். பீகாரில் நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கையில் ஒரு இடம் கூட வராத வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இவர் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் தோல்வியடைந்தார். இப்படியே உசுப்பேத்தி உடம்ப ரணகலம் ஆக்கிட்டாங்கடா. பிரிக்க முடியாதுல நஞ்ச, இதை பிரிக்கவே முடியாது. இது ஒண்ணு இப்படி இருக்கும், இல்ல இப்படி இருக்கும். ஒரு தொகுதியில அறந்தாங்களா நாங்க இப்படி கேட்போம், திருச்சியில இப்படி கேட்போம். எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி இப்படி கேட்கறதே தப்பு. இப்போ திமுகவுக்குமே ஒரு மெசேஜ், இந்த எஸ்ஐஆர் வச்சு வாக்கு திருடு அந்த மாதிரி எல்லாம் பொய் சொல்லி மக்களை ஏமாற்ற முடியாது. பீகார் தேர்தலில் மரண அடியை மக்கள் இந்தி கூட்டணிக்கு கொடுத்திருக்கிறார்கள். உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும், தப்பு செஞ்சவன் தண்டனை அடையணும். क्या बोलता? அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தா है पानी आता है, फाल्ट आता है தண்டனை ஆத்தா है. சார், தமிழ்நாட்டுல 8 கோடி பேர்
யாருக்கும் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை பூர்த்தி செய்வது கஷ்டமாவே இல்லை. ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அதை பார்க்கும்போது தலை சுத்துது. அவர் பேரு மு.க. ஸ்டாலின். காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்குது? குடியுரிமையை நிரூபிக்க வேண்டிய நிலை கூட அது கொண்டு வருது. இந்த இல்ல குடியுரிமை அதுல கேட்கவே இல்லையா சார்? ஓ எஸ்ஐஆர் ஃபார்ம் உங்க வீட்டுக்கு இன்னும் வரலையா மதேஷ்? பிஎல்ஓ வந்து கொடுத்தாங்களா இல்லையா? ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இல்ல எனுமரேஷன் ஃபார்ம் வந்ததும் நான் முழுமையா அதை கண்டிப்பா பார்த்துட்டு என்னென்னலாம் அது மக்களுக்கு எளிய மக்களுக்கு பிரச்சனையா இருக்குது. பொதுவா ஃபார்ம் பார்த்தாவே நம்ம மக்கள் கொஞ்சம் பதட்டம் ஆயிடுவாங்க. நீங்க கொடுக்கிற ஃபார்ம் அதே இல்ல அதே ஃபார்ம பார்த்தா பதட்டமா வருது. திராவிடர்கள் யாராவது பதட்டமாவாங்க. தமிழர்கள் எங்களுக்கு எல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. இதுக்குதான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன் பசங்களா அருமைக்கிட்ட முண்டங்களா. உண்மையிலேயே பார்ப்பவர்களுக்கு எப்படிப்பா 200+ முன்னிலையில வராங்கன்னா என்னவோ அப்படின்ற ஒரு சந்தேக பார்வை கூட வைக்குவாங்கல்ல குற்றச்சாட்டு வைக்கிறவங்க உங்கள் மேல. அது மாதிரி எல்லாம் யாரும் வைக்க மாட்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அது உனக்கு மட்டும்தான் தோணும். இல்ல சார், தேசிய உணர்வு எல்லாம் இருக்கிறவர்கள் இங்க இருக்காங்க. தேசிய உணர்வோடு இருக்காங்க. இந்தியா என் தாய்நாடு, இந்தியர்கள் யாவரும் என்னுடன் பிறந்தவர்கள் இருக்காங்க. ஆனா கும்மிடி பூண்டி பார்டர் வரைக்கும் தான் நம்ம இருக்கோம். அதுக்கு மேலதான் கும்மிடி பூண்டி தாண்டி இப்படி உள்ள வர முடியல நம்மளால. அந்த சிக்கலை அதாவது அதான் மதேஷ், அதாவது 18% இருக்கிற ஒரு கட்சியை பார்த்துக்கிட்டு கும்மிடி பூண்டில இல்ல இதுல குத்தாலத்துல இல்லன்னு எதையாவது நம்ம பேசிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னங்க, அதாவது ஒரு லக்னத்தில் 9 கிராம் உச்சம் பெற்ற ஒருவன் பேட்டரி இல்லாமலும் பேசலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கண்டுக்காதீங்க. இல்ல இத சவாலாவே எடுத்துக்கிறீங்களா? 26ல கண்டிப்பா பீகார் மாதிரி வந்துருவீங்களா? இதே மாதிரி 200க்கு மேல வருவோம் சார் எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி. உங்களுக்கு சீட்டே 20 இல்லன்னா 15 அந்த ரேஞ்சில தான் கொடுப்பாரு திரு எடப்பாடி பழனிசாமி. பார்க்கலாம் சார். இல்ல ரொம்ப நீங்க மதேஷ் ரொம்ப உங்களுடைய ஹெல்த்துக்காக சொல்றேன். நீங்களுடைய சகோதரர் கொஞ்சம் பக்கத்துல மெடிக்கல்ல போயிட்டு ஜெலிசின் வாங்கி கொடுங்க. அந்த நம்ம வைத்தியராமன் ஸ்ட்ரீட் முக்கூர்ல ஒரு மெடிக்கல் இருக்கும். நம்ம தம்பி தான் அவரு. என்ன உள்ள இருந்து புகையா வருது? அது அடிவ ஒரு எரியற கட்டில போறவன அதே அங்க வந்து கேக்குறேன். வடிவுக்கு எப்பவுமே தமாஸ் தான். 1000 கோடி 2000 கோடி திமுக செலவு பண்ணி ஜெயிக்குது. அதனால என்ன நான் வந்து அந்த இல்ல இப்ப உங்க மேல மக்களுக்கு திமுக செலவு செய்யலன்னு சொல்றேன்னா, இப்ப நான் செலவு செய்யல ஓட்டே செலவு. அப்ப நீங்க சிதம்பரத்தில் நிக்கும் போது செலவு செஞ்சாங்க. செலவு செஞ்சிருப்பாங்க. செலவு செஞ்சானே வந்து ஒரு விஷயம் தப்பா நடக்கும்போது அதை பண்ணலாம் கூட, அதை தெரிஞ்சும் தெரியாம இருக்கிறதும் பெரிய தப்புன்னு அம்பேத்கர் சொல்றாரு. அதனால என்ன அதை நீங்க பண்றீங்களே? வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது உனே. நான் கெட்ட வாரத்துல திட்டி போயிடுவேன். அப்புறம் பெத்தம் கொதிக்குது உன்னை பாக்க போயிரு.